ஜூனியர் என்டிஆரோட தேவரா படம் இப்ப வரைக்கும் 405 கோடி வசூல் பண்ணிருக்கு. நேத்திக்கு 396 கோடி சொன்னாங்க, இன்னைக்கு 405 கோடி. சோ நேத்திக்கு மட்டும் இந்த படம் வேர்ல்டு வைடா வெறும் 9 கோடி தான் வசூலே பண்ணிருக்கு. சோ வசூல் ரொம்ப டிராப் ஆயிட்டு. உன்னிமுகுந்தனோட மார்க்கோ படம் இந்த வருஷம் டிசம்பர்ல வரப்போறது நியூஸ் இப்ப வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஜீவாவோட பிளாக் படம் அக்டோபர் 11 வரப்போகுது. இதை அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. அக்டோபர் 10 தான் இந்த படம் வந்திருக்கணும். ஆனா வேட்டையனோட டைரக்டா கிளாஷ் ஆக்க வேணான்னு ஒரு நாள் தள்ளி வருது. கார்த்தியோட வா வாத்தியார் படம் இந்த வருஷம் டிசம்பர்ல வரப்போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். விஷ்ணு விஷாலோட ஆரியன் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. அது அபிஷியலா ஒரு வீடியோ விட்டு சொல்லிருக்காங்க. அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹேமினலே சாங் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. ஜெயம் ரவியோட அடுத்த படம் அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. டாடா எடுத்த கணேஷ் கே பாபு டைரக்ஷன்ல ஜெயம் ரவி ஒரு படம் ஒன்னு பண்ண போறதா டாக்ஸ் போகுது. சோ இந்த அப்டேட் தான் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது என்னோட கெஸ் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இது அனௌன்ஸ் பண்றாங்களா இல்ல வேற படமானு. ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆரோட வார் 2 படம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 14 வரப்போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகும் பட்சம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். அஜித்தோட குட் பேட் அக்லி மூவில பிரபுவும் நடிக்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. அஜித்துக்கு அப்பா ரோலா என்னன்னு தெரியல, ஆனா இவரும் உள்ள இருக்காரு. தளபதி 69 படத்துக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. பூஜை போட்டோஸ் எல்லாம் கூட விட்டுட்டாங்க. ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக சான்ஸ் அதிகம். கட்சி வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பாபி டியால், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், மோனிஷா பிளஸ்ஸி நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. அடுத்த வருஷம் அக்டோபர்ல படம் வரும். அண்ட் இந்த படத்துக்கான டெக்னிக்கல் குரூவையும் நேத்திக்கு நைட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா நேத்திக்கு நான் வீடியோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால நேத்தி இதை பத்தி பேச முடியல. சினிமாட்டோகிராஃபர் சத்யன் சூரியன், ஸ்டண்ட் அனல் அரசு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், எடிட்டர் பிரதீப் ராகவ், காஸ்டியூம் டிசைனர் பல்லவி, போஸ்டர் டிசைனர் கோபி பிரசன்னா. சூர்யாவோட சூர்யா 44 படமோ விக்ரமோட வீரதீர சூரன் படமோ பொங்கலுக்கு வரப்போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லிருப்பேன். இப்போ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே அஜித்தோட குட் பேட் அக்லி பொங்கலுக்கு தான் வரப்போகுது. சோ அஜித், சூர்யா, விக்ரம்னு 3 பெரிய ஹீரோக்களோட படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகுது. இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வராது, தள்ளி போயிடும், விடாமுறிச்சு பொங்கலுக்கு வரும்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்ம் இல்ல. இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு அஜித் படம் பொங்கலுக்கு வந்துரும். எந்த படம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா சேட்டலைட்டை யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை இன்னும் அவங்க அனௌன்ஸே பண்ணல. ரொம்ப நாளா இதை கேக்குறீங்க, ஆனா இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். கோட்டோட வசூல கேக்குறீங்க. இப்ப வரைக்கும் 459 கோடி. இன்னும் ஒரு 10 நாள்ல ஃபைனல் ரிப்போர்ட் வந்துரும். மட்கா படமும் நவம்பர் 14 வரதால கங்குவா படம் போஸ்ட்போன் ஆகுமான்னு கேக்குறீங்க. படம் கிளாஷ் ஆக கூடாதுன்னு இப்படி எத்தனை டைம் தான் தள்ளி போவாங்க. மோஸ்டா இந்த டைம் தள்ளி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுறிச்சு அப்டேட் கேக்குறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசர் ரெடி ஆயிட்டு சீக்கிரமே அதுக்கான அப்டேட் வந்துரும். ராமாயண படத்தோட ஷூட்டிங்ல யாஷ் ஜாயின் பண்ணிட்டாரான்னு கேக்குறீங்க. இன்னும் ஜாயின் பண்ணல. மோஸ்டா இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் ஜாயின் பண்ணுவாரு. கேம் சேஞ்சர் படத்தோட ரிலீஸ் கேட்டிருக்காரு. டிசம்பர்ல படம் வரப்போகுது. வேட்டையன் படம் அடுத்த வாரம் வரப்போகுது. ஆனா அதுக்கு ப்ரமோஷனே ஒன்னும் பெருசா பண்ணல. அது ஏன்னு கேட்டிருக்காரு. ஆடியலாஞ்சி இப்ப சன் டிவில போடுவாங்க, அதான் அதுக்கு ப்ரமோஷனு. வேற படத்தோட ஸ்டார் கேஸ்ட் இன்டர்வியூ கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்தியன் 3 படம் டைரக்டா ஓடிடில வரப்போதான்னு கேக்குறீங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். சூர்யா 45 மூவிக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண போறாரான்னு கேட்டிருக்காரு. ஆமா, அவர் தான் பண்ண போறாரு. அமிதாப் பச்சன் வேட்டையன் மூவில இருந்தும் ஏன் அவங்க நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல கொண்டு வரலான்னு கேட்டிருக்காரு. அவங்க 4 வார அக்ரிமெண்ட்டுக்கு ஓடிடியே வித்துட்டாங்க, அதனால மல்டிபிளெக்ஸ்ல கொண்டு போக முடியல. தி கோட்டோட ஓஎஸ்டி வரும்னு சொன்னாங்க, அது ஏன் இன்னும் வரலான்னு கேட்டிருக்காரு. அது எனக்குமே தெரியல. அவங்க வரும்னு சொன்னாங்க, நேத்திக்கு பார்த்தா ஒன்னும் வரல. மிராய் மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. நான் இதுக்கு தேடி பார்த்தா அப்டேட் ஒன்னும் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சும்மா படம் அக்டோபர் 18 வரது கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. அக்டோபர்ல வரும்னு சொன்னாங்க, டேட் இன்னும் ஆனா கன்ஃபார்ம் ஆகல. நான் டேட் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். தேவரா நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரலையா? வந்திருந்தா இவ்வளவு வசூல் கம்மியா வராதான்னு கேக்குறீங்க. மல்டிபிளெக்ஸ்ல வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். மல்டிபிளெக்ஸ்ல வந்ததால தான் ரிலீஸ் ஆகி ஒரே வாரத்துல இந்த படம் நார்த் இந்தியால மட்டும் 55 கோடி. மல்டிபிளெக்ஸ்ல வரலனா எப்படி வசூல் வராது? D49 படம் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டினை இவரு பலமுறை கேட்டிருக்காரு. நானும் சொல்லிருக்கேன். ஆனா இந்த கொஸ்டினை இவரு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன ஆனந்தம்னு தெரியல. D49 படம் இதானே கரெக்டான நம்பர் அவங்க சொல்லவே இல்ல. ஆனா நிறைய படத்தை தனுஷ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதுல ஏதாச்சும் ஒரு படமா இருக்கும். தேரே இஷ்கு மேனா இருக்கலாம், இல்ல மாரி செல்வராஜ் படமா இருக்கலாம். குபேரா அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே ஃபுல் ஷூட்டிங்கை முடிச்சிட்டு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். ஒரு நல்ல த்ரில்லர் படத்தை கேட்டிருக்காரு. துருவங்கள் 16 மாதிரி. டைரி படம் பாருங்க, இல்ல ஜிவி படம் பாருங்க. கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல ராம் சரணோட பேருக்கு முன்னாடி மெகா பவர் ஸ்டார்னு போட்டாங்க. செகண்ட் சிங்கிள்ல குளோபல் ஸ்டார்னு போடுறாங்க. சோ இதுல எது அவருக்கான நேம்னு கேட்டிருக்காரு. 2 நேமையுமே அவருக்கு சொல்லுவாங்க. மெகா ஸ்டார் அவங்க அப்பாவுக்கு உள்ளது, அதை அப்படியே எடுத்து பவர் போட்டு மெகா பவர் ஸ்டார்னு சொல்றாங்க. இந்த கமெண்ட் பண்ணவரு எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருட்டு வந்தாதான் நண்பா தெரியும். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மிஸ்டேக் இல்ல. அப்பா பையனை காட்டுறதுக்காக போஸ்டர்ல கொஞ்சம் உயரம் கம்மியா பண்ணிருப்பாங்க. ஆனா மூவில நடிக்கும் போது பையன் விஜய்க்கு உயரத்தை எல்லாம் கம்மி பண்ணா அதுக்கு தனியா செலவாகும், அதனால அவங்க பண்ணல. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடசில கொடுக்குறேன்.